வணக்கம் தோழர்களே. பக்கா ஸ்கெட்ச் போட்டு இறங்கியிருக்காப்ல நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ரொம்ப தெளிவா பக்கா பிளான். ரெண்டு தான். ஒன்று, மீண்டும் என்னை தலைவனாக்கு, இல்லைன்னா நான் இருக்கிற ரசிகர்களை கூட்டிட்டு போய் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன். இந்த ரெண்டு டிமாண்ட் தான். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் தூக்க மாட்டாங்க. அண்ணாமலை யார் தெரியுமா, அண்ணாமலை எங்களுக்கு எப்படி தெரியுமா, அண்ணாமலை எங்க உசுறு தெரியுமா, மசுறு தெரியுமா அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே தான், பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தான் அண்ணாமலை தெரியுமே. அண்ணாமலை கட்சியை வளர்த்தாரோ என்னையோ, தன்னை வளர்த்துக்கிட்டாரு, தனக்கு பிரபலப்படுத்திக்கிட்டாரு. தனக்கு ஒரு வார் ரூம் வச்சு, அந்த வார் ரூம் அட்மின்னா தன்னுடைய இணையரும், அதாவது மனைவியையும் அவங்க ஃப்ரெண்டையும் போட்டு வார் ரூம் ஒன்று செட்டப் பண்ணி அண்ணாமலையை புகழ்ந்து புகழ்ந்து எழுதி அண்ணாமலை சதைச்சிட்டாரு, பிரிச்சுட்டாரு அப்படின்னு போட்டு 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 வளர்த்து விட்டானுங்க. அப்போ அண்ணாமலை கட்சியை வளர்த்தாரோ என்னமோ, தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அதே போல் கொங்கு பகுதியில் இருக்கிற, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற பெருமுதலாளிகள், அதாவது முதலாளிகளாக தொழில் செய்கிறவங்கலாம் நல்ல கல்லா கட்டி நல்ல கரன்சியை சேர்த்துட்டாப்ல. அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காப்ல. அந்த ட்ரஸ்ட்டில் மொத்த பணத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டாப்ல. அதனால் வேற லெவல் பணக்காரன். ஒன்றும் ஒரு பஞ்சமும் கிடையாது. இப்போ அவருக்கு என்ன அவமானமாகி போச்சுன்னா, தலைவர் பதவியிலேருந்து கட்டாயமாக தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக்கியிருக்கிறாங்க. இப்போ இவருக்கு இது அவமானமாக போச்சு. அதனால காசி, ராமேஸ்வரம், இமயமலைன்னு ஒரு வாரம் போயிட்டு வந்தாப்புல. மனசு ஆறல. இப்போ ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாப்புல. மனசு ஆறல. இதுக்கு ஏதாவது ஒரு வேலையை எடுக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கொங்கு மண்டலத்தை பாஜகவிலிருந்து பிரிக்கிற வேலையை பார்க்குறாரு. அது எப்படிங்க முடியும் அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் ரசிகர் படை ஒன்று செட் பண்ணியிருக்காரு. கொங்கு மண்டலத்தில் வார் ரூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால இந்த வார் ரூம் ரசிகர் படை இருக்கு இல்லையா, அதை வச்சு சமூக வலைத்தளத்தில் திட்டமிட்டு அண்ணாமலை இல்லைன்னா கட்சி அழிஞ்சிரும், அண்ணாமலை இது பண்ணுவாரு, நீங்க ஈஸியா எடுத்துப்பீங்களோ, இப்படி எழுத வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு வானதி அக்கா படத்தை போட்டு, அந்த அக்கா சிரிச்ச மாதிரி போஸ் போடுறத போட்டு எக்ஸ்ல எழுதியிருக்கிறான் ஒரு பாஜக காரன். அவ அண்ணாமலையுடைய அடிபுடி, அண்ணாமலையுடைய அடியாளு. அவன் என்ன எழுதியிருக்கான்னு உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. வானதியை பார்த்துட்டு இந்த ஆட்டு குரூப் கதர்னது. அண்ணாமலை தலைவர் பதவி இல்லைன்னொன்னே இதுக்கு முகத்துல மகிழ்ச்சியை பாத்தீங்களா? பணத்துக்காகத்தான் எல்லாம் போல. எவனோ கட்சியை வளர்ப்பான், இந்த நாய்கள் நடுவுல புகுந்து தலைவர் பதவிக்கு ஆசைப்படுதுங்க. எந்த நாய்கள்? பாஜகவினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய செயலாளர், தேசிய தலைவர் யாரு? நம்ம வானதி சீனிவாசன். நம்ம கூட நாயின்னு சொன்னதுல அக்கா வானதின்றத தவிர. ஆனா அவங்க என்ன சொல்றானுங்க பாருங்க, நாயிங்க பணத்துக்காக அலையிறாங்க பாரு. எங்க அண்ணனை வேண்டான்னு சொன்ன பிறகு மூஞ்சிய பாருங்க, எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற பெருசுங்கெல்லாம் உழைக்கவே இல்லை, இங்க இருக்கிற பெருசுங்க பூரா அண்ணாமலையுடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்புல இருந்து இவங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க, இவங்க பேரை சம்பாதிக்கிறாங்க, பதவியை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு போர்ட்ரேட். அதுலயும் ஒரு வீடியோ போடுறான் ஒரு தம்பி. நிறைய பேர், ஒரு அம்மாலாம் ஓன்னு அழுகுது. நீங்க அப்ப பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அந்த வீடியோலாம் போட மாட்டேன், கவலைப்பட்டுறாதீங்க. ஓன்னு அழுகுது. இப்படி படுத்துக்கிட்டு அந்த சோஃபாவில் அந்த ஒரு ஓரம் எட்ஜில் தலையை வச்சுட்டு ஓன்னு அழுகிறாங்க. அவங்க வீட்டுக்கார உடனே வீடியோ எடுத்து, ஏமா அழுகிற, ஏமா, அண்ணாமலை இல்லாமல் போட்டார், அண்ணாமலை இல்லாமல் நீ தமிழ்நாடு எப்படி? இன்னங்கட நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சிக்கு ஒரு தலைவன் வருவான் போவான். தலைவனை வச்சு கட்சி இல்லை, சித்தாந்தத்தை வைத்து தான் கட்சி. சித்தாந்த தெளிவும் அரசியல் அனுபவமும் கொண்டவர்கள், களப்பணியாற்றவர்கள் வச்சுதான் கட்சியே. 10 தலைவர்கள் வருவாங்க, 10 தலைவர்கள் போவாங்க. களப்பணி ஆற்றுறதுக்கு ஒரு காலத்துல ஒருத்தர் வருவாங்க. அப்படியே பயங்கரமா அழுகுறாங்க அந்த அம்மா. அதை வச்சு ட்ரோல் ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தம்பி அப்படியே காருக்கு முன்னாடி இருந்த பாஜக கொடியை கழட்டுறாரு. நோ போஸ்ட் நோ பாலிடிக்ஸ்ன்ட்டாரு. அதான் சொல்றேன், இனிமேல் போஸ்ட் எல்லாம் போட மாட்டேங்க, பாலிடிக்ஸ்லாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அண்ணாமலை இருந்த இடத்துல நான் யாரையும் நினைக்கங்களேன். அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்ததுலேருந்து அவர் படத்தை என் காரில் வச்சுருப்பேன், முன்னாடி பாஜக கொடி வச்சுருப்பேன். அண்ணாமலையே இல்லை அப்படின்ன பிறகு என்னங்க, தமிழ்நாடு அவ்வளோதாங்க அழிஞ்சிச்சுங்க பாஜக. அவ்வளோதான். மேல் இடத்துல இருக்குங்களா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு புரிகிற வரையும் என் பேச்சை அனுப்புங்க. ஏண்டா நீ ஒருத்தர் இது பண்ணால் போதுமா? மக்கள் கொதிச்சு போய் கிடக்குறாங்க, அண்ணாமலை தலைவரா இல்லையே அப்படின்னு வீடியோ போட்டு விடுறான் பாருங்களேன். என்னைக்கு பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இணைந்தாரோ அன்றிலிருந்து இந்த கொடியும் அவருடைய ஃபோட்டோவும் என்னோட காரில் வச்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு இதை நான் அகற்ற போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா,
பிஜேபியினுடைய மாநில தலைவராக என்னைக்கு அவர் மீண்டும் பொறுப்பேற்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கொடி திரும்பவும் என்னோட கார்ல பறக்கும். அது வரைக்கும் பிஜேபியோடைய கொடி என்னுடைய கார்ல இருக்காது. என்ன இவன் ஒருத்தன் கார்ல இருந்து கொடி கழட்டின உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி அழிஞ்சிருமா அப்படின்னு தயவு செஞ்சு தவறான கணக்கு போடாதீங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கரெக்டான இடத்துல ஒரு தீப்பொறி பிடிச்சதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரமே அழிஞ்சதுக்கு காரணம். அதனால இது தேசிய தலைமை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தியை மொழிபெயர்த்து அவர் பார்க்கும் வரை இந்த வீடியோவை பகிருங்கள். அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பகிருங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா என்கிட்ட நான் பேசின விதத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் எங்களால திமுகவை கேள்வி கேட்க முடியும். அண்ணாமலை இல்லை அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கா நாங்க போஸ்ட் போடுறதெல்லாம் குறைச்சிட்டோம். அண்ணாமலைன்ற ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அண்ணாமலை எதா இருந்தாலும் பாத்துக்குவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போலதான் கட்சி நபர்களுக்கும் அது போலதான் சமூக ஊடகத்தில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் அண்ணாமலை எதா இருந்தாலும் பிரச்சனைனா பாத்துக்குவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவருக்கே ஒரு கேள்விக்குறி, அவரே மாநில தலைவரா தொடர்பாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. அப்படிங்கிறப்போ கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அச்சம் ஏற்படும். அதனால தயவு செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கண்களுக்கு இந்த வீடியோ மொழிபெயர்த்து பார்க்கும் வரை பகிருங்கள். அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பகிருங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அனைவருக்கும் நன்றி. அப்போ ஒரு செட்டப் இருக்கு. ஆளுக்கு ஆளு தனித்தனியா டீமை பிரிச்சு நீ ஒரு பக்கம் வீடியோ போடு, நீ ஒரு பக்கம் ட்விட்டர் போடு, நீ ஒரு பக்கம் சமூக வலைத்தளத்துல அப்படி ஒரு டிராமா கம்பெனி மாதிரி செட்டப் பண்ணி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்தினோட என்னுடைய கோட்டை அப்படின்றார். நீங்க கொங்கு மண்டலம் ஏன் கோட்டடா, அதுல நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா தலைவன், எவனும் உள்ள வர முடியாதுன்ற திரும்ப பேசுறாரு. அதுக்கு பல உதாரணம் சொல்ல முடியும். கொங்கு மண்டலத்துல ஈரோடு பகுதியில வயதான தம்பதிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க தெரியுங்களா? நகை பணத்தை திருடுறதுக்காக தோட்டத்துக்குள்ள இருந்த வீடு. உடனே இவர் அறிவிக்கிறார், நீங்கள் சரியான திருடர்களை கண்டுபிடிக்கலனா, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலனா நான் களத்துல இறங்கி உண்ணாவிரதம் இருப்பேன், போராட்டம் நடத்துவேன்னு அறிவிக்கிறார். உன் கட்சி தலைவன் யாரு? நயினாரு தானே, அவர் தானே அறிவிக்கணும். நீ ஏன் உணர்ச்சி வசப்படுற? கொங்கு மண்டலத்துல நடந்ததுனால நான் உணர்ச்சி வசப்படுறேன். அப்ப என்ன அர்த்தம்? கொங்கு மண்டலம் என்னுடைய ஐடென்டிட்டி, கொங்கு மண்டலம் என் அடையாளம். ஒரு வித்தனாலையும் கொங்கு மண்டலத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. எனக்கு இப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுதாங்க நடந்திருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நேத்து திரங்கா யாத்திரை போயிருக்கானுங்க, அந்த மூவர்ண யாத்திரை. என்னன்னு கேட்டா போர்ல ஜெயிச்சிட்டாங்களாம்மா, ஜெயிச்ச பிறகு அதை கொண்டாடணுமாம்மா. சரி கொண்டாடுறதுக்கு திரங்கா யாத்திரைன்னு வாங்க, மூவர்ண யாத்திரைன்னு கிளம்பியிருக்காங்க. அது ஊரா போறானுங்கன்னு வச்சுங்க, ஊரா போயிட்டு இருக்கானுங்க, இந்தியா முழுசும் போறானுங்க. அதுல ஒரு பகுதியா இப்ப நேத்து திருப்பூர் பக்கம் போயிருப்பானுங்க போல இருக்கு. அதுல போனா அந்த நயினாரு மாநில தலைவரான பிறகு போறாப்ல ஒரு மட்டு மரியாதை வேணாமுங்க. இங்க வாங்க தலைவா அப்படின்னு ஒரு துண்ட கண்ட பொத்தி பத்திரமா கூட்டு போன அந்தாலும் எனக்கு என்னன்னு தனியா அலைகிறாருங்க. அம்புட்டு கூட்டமும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதுல ஒரு சின்ன குழந்தைய விட்டு அண்ணாமலை அங்கிள், என்னடா நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு பாருங்களேன். அந்த படத்தை போட்டு அந்த வீடியோவை போட்டு அண்ணாமலை வார் ரூம் ஒன்று வேலை பார்த்து பாருங்க. எங்க அண்ணன் தாண்டா சிங்கம்டா, எங்க அண்ணன் வேற லெவலு. எங்க அண்ணனை பார்த்தோன்னே கூட்டமே அப்படியே சும்மா அதிர விட்டுச்சு பாருங்க. இந்த கூட்டத்தை மிஸ்ஸுங்க முடியாம வந்தார்ல, அவர் தான் எங்க தலைவர் அண்ணாமலை. இப்படிலாம் அடிச்சு விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள ஒரு உண்மை தெரியுதா? மாநில தலைவரா நீ எவனை வேணாலும் கொண்டு வா, கொங்கு நாட்டுக்குள்ள நான் தாண்டா தலைவன், என்ன தாண்டா மக்கள் கொண்டாடுவாங்க. அதான இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். நீங்க இதுல டிராவல் பண்ணி ஏதாவது ரேலி போயிருக்கிறாங்க, பேரணி போயிருக்கிறாங்க. பேரணி போனா இந்த நயினாறு நாகேந்திர மாநில தலைவர் மண்ணு சட்டி மாதிரி அவர் வாட்டுக்கு போய்த்திடுறாரு. கம்முன்னு கவுத்தி வச்ச இடத்துல கிடக்கும்ல, அது மாதிரி போய்த்திடுறாரு. நம்ம ஆட்டுக்குட்டி இங்கிட்டு கையை காட்டுது, இங்கிட்டு கையை காட்டுது, இங்கிட்டு கை நீட்டுது பாருங்களேன். பாத்தீங்கல்ல, அது தலைவரா இருக்கிறவர், பொறுப்புல இருக்கிறவர் சும்மா அடக்கி வச்சுக்கிட்டு கையில கொடிய பிடிச்சுக்கு வர்றாரு. இவர் இந்த பக்கம் ஆட்டுறாரு, இப்படி ஆட்டுறாரு. அப்போ
நான் யாருன்றதை நயினாருக்கு நிரூபிச்சுட்டே இருக்கணும். நயினாரு என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எடை போட்டுறதை குறைச்சி நான் எப்படி வேணாலும் அழுத்தம் கொடுத்து வேற லெவலுக்கு வேலை பார்ப்பேன் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை ரெண்டா உடைக்கிறாங்க. இப்போ பாஜகவை ரெண்டா உடைச்சிட்டு கொங்கு நாட்டுக்குள்ள நீ வந்துக்கவே முடியாது, நான் சொல்றதான் சட்டம். மற்ற இடங்கள்ல தெற்க வேணா நீ தலைவனா இருந்துக்க, அது ஓம்பாடு அப்படின்னு பாஜகவே ரெண்டா உடைச்சிட்டானுங்க. ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கான், தலைவர்களவே அவங்களே திட்டிக்கிறானுங்க. இவங்க வார் ரூம் உட்காந்து திட்டிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தனக்கு வலிமையை வச்சு தான் கையில இருக்கிற நூற்றுக்கணக்கான கோடிகளை வச்சு தனிக்கட்சி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கிறதா அந்த கும்பல் பேசிக்கிறது. தனிக்கட்சி என்னையா, இதை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசணுமே. ஆமா பேசணும். ஒரு கட்டத்துல கட்டாயம் ஆட்டுக்குட்டி தூக்கி எறிவாங்கன்னு அன்னைக்கு நம்ம பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆட்டுக்குட்டி தூக்கி எறியலாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே முதல்ல RSS காலூன்றது எங்க அப்படின்னீங்கன்னா கன்னியாகுமரியில 80களில் RSS கால் ஊன்ற வைக்கணுன்றதுக்காக அங்க மண்டைக்காடு கலவரத்தை செஞ்சவர்கள்ல ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருந்த பொன்னாரு. இந்த பொன்னாரே அட்ரஸ் இல்லாம வீட்டுல கிடக்குறாரே, வயசாயிடுச்சு ஓரமா போடான்ட்டாங்களே. இன்னைக்கு பொன்னார் மாதிரியான ஆட்களால தான் அந்த அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாஜகக்காரன் கால் ஊண்டிருக்கான், RSS கால் ஊண்டிருக்கான். ஒரு சீட்டு அங்க அப்பப்ப ஜெயிக்கிறான். ஆனா அவரவே தூக்கி வெளியேறிஞ்சிட்டாங்கல்ல. நம்ம அக்கா தமிழிசை தெருவா நான் இருக்கேன், தாமரை மலர்ந்தே தீரும்னு மைக்கு எட்டாட்டினா கூட தவி மலர வச்சுச்சுல்ல, அதை தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டாங்கல்ல. ஓரமா உட்காரு, நீ ஆளுநரும் கிடையாது எம்பியும் கிடையாது, ஓரமா போ அப்படின்ட்டாங்க. இப்போ நாடார்கள் அப்புறம் கட்டம் கட்டி தூக்குற ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டே தான் இருக்கிறானுங்க. அடுத்து கவுண்டரு, அடுத்து தேவர் வந்திருக்காரு, இப்போ இவரையும் கவுண்டர் பண்ணி தூக்கி ஓரம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வேலை நல்லா தெரியுதுங்க, பாஜகக்குள்ள மல்லுக்கட்டு மட்டும் கிடையாது, திரும்ப அதிமுகவோ உரண்டை இழுக்கிற வேலையும் இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கான். அது என்ன உரண்டை இழுக்கிற வேலை? முதல்வர் வேட்பாளரா பழனிசாமியை அறிவிச்சா தமிழ்நாட்டுல நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துறது. நீங்க இப்பதான் இளவு விழுந்து அதை பூரா சரி பண்ணி காலில் விழுந்து ஆளும் பெருமா சேர்ந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க. 2 வருஷமா அடிச்சு கிடந்தது. இப்ப கூட்டணி சேர்ந்ததெல்லாம் விட்டுட்டு திரும்ப இவர் ஒரு பாலத்துக்கு போடுறாரு. என்னவா, எடப்பாடியெல்லாம் நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிங்கன்னா அவ்வளோதான், அதெல்லாம் தமிழ்நாட்டில எல்லாம் கணக்கிலே வராது, பார்த்துருந்துக்கங்க அப்படித்தான் அப்படின்னு ஒரு பிண்ட போடுறாரு. பாருங்களேன், பாத்தீங்களா? ஆக வாய் கொழுப்பு அடங்காது போல இருக்கு. முடிவு பண்ணிட்டாங்க, என்ன வேணான்ட்டு நீ பிஜேபிக்காரன் கட்சி நடத்திடுவியா, கொங்கு மண்டல காலை வைக்க விட்டுருவனா, பார்க்கலாம்டா, வா நீயா நானா, ஒன்று திரும்ப என்னைய தலைவனாக்கு, இல்லை கொங்கு மண்டலத்துக்குள்ள பாஜக கால் வைக்க முடியாது அப்படின்ற எச்சரிக்கை விட்டுருக்காப்புல. 2வது புது கட்சியை ஆரம்பிச்சா நீ அந்த ஏரியா பக்கமே வர முடியாது, பார்த்துருந்துக்க அப்படின்னு மிரட்டலும் விட்டுருக்காப்புல. ஆக பாஜகக்குள்ள பலிகடாக்கள் பலர் உண்டு, அதுல அண்ணாமலையும் ஒன்று.